ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த முருகனின் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நாம் பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உயிராய் உன்னை தாங்கப் போகிறேன். செல்வமே, நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நான் அதை பார்த்து விட்டேன், உணர்வு பூர்வமாக அறிந்து விட்டேன். இன்னும் நீ ஒவ்வொரு அடியாக வாழ்க்கையை நகட்டி சென்று கொண்டே இரு. உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தூள் தூளாக நொறுங்கி போகும். தங்கமே, உன் அழுகை என்ற ஒன்றிற்கு பின்னால் தான் மன நிம்மதியான உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கஷ்டம்தான். அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் சொல்வது புரிகிறதா? அந்த பக்குவம் மட்டும் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய். நாளை நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கப் போகிறது, நடத்தி தரப்போகிறேன். அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது. நீ வெற்றி அடையப் போகிறாய், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய், பெறப்போகிறாய். முருகா, நல்லது நடக்கவில்லை என்று கேட்கிறாய். என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது முருகா என்று புலம்புகிறாய். வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருப்பது வருவது இயல்புதான். இப்போது நீ கஷ்டப்படுகிறாய், அதனால் மனம் உடைந்து உள்ளாய். நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் நிச்சயம் அடைவாய். இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கச் செய்வேன் இந்த முருகன். இனி உனக்கு ஏறு முகம்தான் தங்கமே. உனக்கு அனைத்து சூழல்களிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் துணையாக இருப்பேன். ஆம் தங்கமே, நீ படும் துன்பங்களை நான் அறியாமல் இல்லை. இந்த முருகன் உன்னை அறியாமல் எப்படி இருப்பேன்? உன் துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான காலத்தை உருவாக்கி வைத்தேன். இனி அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய். கவலை இல்லாமல் இரு. ஆபத்துகள் எதுவும் வந்தால் அதிலிருந்து உன் திருச்செந்தூர் முருகன் காப்பாற்றி விடுவேன். உன் பக்கத்தில் உன்னுடனேயே உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை நம்பு. நீ தூங்கும்போது என் மடியில் அமர்ந்து தூங்குவதாக நினச்சிக்கோ. நீ என்னை பிரார்த்தனை செய்யும்போது எந்த நேரமுமே நல்ல நேரம்தான் நினச்சிக்கோ. இப்போது நீ இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கிவிடு. என்னை உரிமையோடு முருகா என்று கூப்பிடும்போது ஓடோடி பாதுகாக்கவும் உதவி செய்யவும் வந்து விடுவேன். தங்கமே, உன்னுடைய ஏணி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக சென்றுவிடும். நான் தரும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய். அதனால் எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை. நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து நான் சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்து. எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து மட்டும் விடக்கூடாது. இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த முருகன் சொல்வதை ஞாபகத்தில் நிறுத்திக்கோ. உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடியும் என்று தெரிந்தால் உடனே நீ முயற்சி செய்துவிடு. முடியாது என்று நினைத்தால் அதற்கு உண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படு. நிச்சயம் செய். இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. இனி வரும் விடியல் உனக்கு நல்லதாக இருக்கும். இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு தூங்கப் போகிறாய். ஏன்னா உன் பக்கத்தில் உன் முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு துணையாக இருக்கிறேன், உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. நாளை நீ நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கப் போகுது. உன்னுடைய மனதில் இப்படித்தான் நம்பிக்கை பிறக்கணும். நம்பிக்கையோடு தூங்கச் செல். இனி வரும் விடியல் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தூங்கச் செல் எப்போதுமே. அப்பத்தான் மனதில் நம்பிக்கை பிறக்கும், தைரியம் கூடும், துணிச்சல் வரும். என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சொல்லிவிட்டு நிச்சயம் அன்றைய முழுவதும் இந்த திருச்செந்தூர் முருகன் நல்லது நடக்கச் செய்வேன். வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து இனி குழம்ப மாட்டேன்னு முடிவு எடுத்துக்கோ. எதிர்காலத்தை மட்டும் யோசி.
உன் கனவை மட்டும் யோசி, அதை விட்டுட்டு தேவையற்றதை யோசித்து குழப்பிக்கொள்ளாது. வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறன்றதை யோசி. இப்படி உன் சிந்தனை நேர்மறையாக இருக்கணும். நிச்சயம் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கும். இது உன் திருச்செந்தூர் முருகனின் பரிபூர்ண ஆசி, பரிபூர்ண வாக்கு, முழு உத்தரவாதம் தருகிறேன். புத்தம்புது வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்ப போகிறாய். ஏன்னா நாளை நீ நினைத்தது நடக்க இருக்க போகிறது. இப்போதே நிம்மதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் ஆளுறத ஒருத்தர் கைதட்டி நம்மளை உற்சாகப்படுத்தணுன்றது அவசியமே இல்லை, தேவையே இல்லை. ஏன் எதற்கு மற்றவர்கள் உயர்ச்சி பேசுறதுக்காக வாழ்கிறாய்? இல்லையே, உன் வாழ்க்கை உன் குடும்பத்தோடு உன்னுடைய தேவைக்கு உன் உயர்வுக்காக உன் சந்தோஷத்திற்காக வாழ்கிறாய். வாழ்க்கையை பிரயோஜனமாக வாழ்ந்து பார். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடக்கும். அது நாளை என்று நினைச்சுக்கோயே. நாளை நிச்சயமாக என் முருகன் சொல்லிவிட்டார், எனக்கு நான் நினைத்தது நடக்கும் என்று சொல்லித்தான் பாரேன். நம்பிக்கையோடு சொல்லித்தான் பாரேன். நம்பிக்கையோடு சொல்லிப்பார். நிம்மதியாக தூங்குவாய், மன நிறைவோடு தூங்குவாய். உனக்கு நிறைய வாய்ப்புகள் வர காலங்கள் நெருங்கி வந்து விட்டது. உன் சத்தியம் ஜெயிக்கப் போகிறது, நல்லது நடக்கப் போகிறது. நீ நினைக்கும் எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்து கைகூடி வந்து விட்டது. அதனால் நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறப்போகிறது. அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் இதோ வந்து விட்டது. எப்படி சரியாக போகிறது முருகா என்று மலைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லையே என்ற அளவுக்கு மாயமாக மறையப் போகிறது. அங்குதான் நிற்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன். எப்போது நீ நம்ப மறுப்பாய்? நடந்த பின் 1000 முறை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். உன் வாய் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பாய். உன் கண்களிலிருந்து ஆற்று வெள்ளமாக கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். நீ சிலிர்த்து விடுவாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய். தங்கமி, கவலைப்படாதே. உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய உன் முருகன் நான் காத்து கொண்டிருக்கிறேன். யோசிச்சுப்பார். யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை, யாருக்குத்தான் துன்பம் இல்லை. கவலைப்படாதே தங்கமி, இதுவும் கடந்து போகும். ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகும்போது பல சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறாய். ஏன் என்று யோசித்தாயா? எதனால் என்று யோசித்தாயா? எதற்காக என்று யோசித்தாயா? நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான், அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்றுதான் அர்த்தம். பொறுத்திரு தங்கமே, காத்திரு தங்கமே. அனைத்தும் நடைபெறப் போகிறது. தேவையில்லாதது உன்னை விட்டு நீங்க போகிறது. நாளை நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.